Hi students. ஸோ இப்போ வந்து யூனிட் 4ல் டிரான்சிஷன் அண்ட் இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸில் 13th கொஸ்டின் புக் பேக்கில் ரைட் த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் ஆஃப் சீரியம் 4+ கோபால்ட் 2+. ஸோ இதுக்கு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு சீரியத்தோடைய அட்டாமிக் நம்பர், கோபால்ட்டோடைய அட்டாமிக் நம்பர் கண்டிப்பாக தெரியணும். அது மட்டும் இல்லாமல் ஆஃபா பிரின்சிபிளும் தெரியணும். சரிங்களா? இப்போ நான் இங்கே எழுதுகிறேன். சீரியத்தோடைய அட்டாமிக் நம்பர், சீரியத்தோட அட்டாமிக் நம்பர் 58. சரிங்களா? கோபால்ட்டுக்கு வந்து 27. ஸோ இதுக்கு முதல்ல எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் நீங்கள் எழுதணும். அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனுக்கு ஆஃப் பிரின்சிபிள் எடுத்துட்டு முதல்ல சின்ன நம்பர் எழுதலாம். சரிங்களா? சின்ன நம்பர் எது? கோபால்ட் 27க்கு எழுதலாம். ஸோ இதில் கோபால்ட் 27 அது எழுதலாம். கோபால்ட்டுக்கு 27. ஸோ அதுபடி போட்டிங்கன்னா இதில் ஆஃபா பிரின்சிபல் டயக்ராம் புரியணும். ஸோ இதில் 1s வந்து எவ்வளோ அழகாக அப் டு 8s வரை கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி 2pலேருந்து 7p, 3dலேருந்து 60, 4f, 5f இது அழகாக நீங்கள் முதல்ல எழுதணும். அப்புறம் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், என்னென்னா இந்த 27 அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இப்படி தான் ஃபில்லப் ஆகும். முதல்ல 2, அப்புறம் இந்த 2 ஃபில்லப் ஆகி முடிச்சதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் லைனு பிளாக் இதில் போயிட்டு அடுத்தது இதில் 2, அடுத்தது 2, அடுத்தது 6, பியில் 6 எலக்ட்ரான் இருக்கலாம், அடுத்தது 2, அடுத்தது நேராக இங்கே தான் வரணும் 3p, 6 இங்கே வந்து 6 எலக்ட்ரான், அடுத்தது 4sல 2 எலக்ட்ரான், அப்படியே கவனிங்க 3d வந்துடும். சரிங்களா? 3dயில் வந்து 10 இருக்கலாம். நம்மளுக்கு நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள் 27 போட்டோமா அப்படின்னு. 2, 10, 12, 12, 10, 8, 10, 18, 20, 30 வருது. அப்போ இது 3d 7 தான் இருக்க முடியும். ஸோ இந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷனை தான் கீழே எழுத போகிறேன். நான் ஃபில் பண்ணதை தான் எழுத போகிறேன். கோபால்ட் 27க்கு 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 4s2, 3d7 இதுதான். இப்போ நமக்கு CO ல 2+ கேட்டிருக்கு. அப்போ 2 எலக்ட்ரான் வந்து இந்த 4s2 போயிடும். மீதி எல்லாம் அப்படியே எழுதிடுங்க, அவ்வளோதான். ஸோ முதல்ல நீங்கள் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுத தெரியணும். எழுத தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஈஸி. அப்போ CO2+க்கு 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6, 3d7 இதுதான் அந்த எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். ஸோ இதான் அங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இங்கே எழுதியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து சீரியத்துக்கு வந்து 58. சரிங்களா? சீரியத்துக்கு வந்து 58 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். அடுத்து சீரியம் போட போகிறோம். சீரியத்துக்கு வந்து 58 கோபால் போட்டாச்சு. சீரியத்துக்கு வந்து 58 பாருங்க. 2, 2, 4, 6, அப்புறம் 2, 6, 2, தென் 3d 10, 4p6, 5s2. ஸோ இப்போ நீங்கள் வந்து 58ல் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்னு பாருங்கள். ஸோ 2, 10, 18, 20, 26, 36, 38 வரை போட்டிருக்கீங்க. மறுபடியும் கவுண்ட் பண்ணிக்கிடுங்க. 2, 10, 18, 20, 30, 36, 38 போட்டிருக்கோம். நமக்கு எவ்வளோ வரணும்? 58. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் 4d 10, 38, 48, அடுத்தது 5p 6, 50, 4, 6s 2, இப்போ 56, 4fல 2. ஸோ மறுபடியும் கவுண்ட் பண்ணுங்கள். 58 எலக்ட்ரான் வரணும். கரெக்டாக போட்டிருக்கீங்களா பாருங்கள். 2, 4, 10, 12, 18, 20, 26, 36, 38, 48,
54, 56, 58. ஸோ இந்த எலக்ட்ரான் நீங்கள் போட்டதை தான் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் எழுதணும் வரிசையாக. 1s2, 2s2, 2p6, 3s2, 3p6 வரிசையாக எழுதணும். 4s2, தென் 3d10, 4p6, 5s2, 4d10, 5p6, 6s2, தென் 4f2. ஸோ இதுதான் நார்மல் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன். இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, சீரியமில் வந்து 4+, சீரியமில் வந்து 4+ கேட்டிருக்காங்க. சீரியமில் 4+. இப்போ 4 எலக்ட்ரான் எதில் இருந்து போயிருக்கு அவங்களே கொடுத்துருக்குறாங்க 4+ சீரியத்தில். அப்போ எஃப்லையும் எஸ்ஸும் கட் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், இது இந்த இடத்துல என்ன வரும், இந்த இடத்துல 6s, இந்த 6s எஃப் வந்து 0 ஆயிருக்கு. அவ்வளோதான், மீதி எல்லாம் அப்படியே எடுத்து எழுதிடுங்க. அதான் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன்.